தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்னா, அந்த அமாவாசை திதிய சொல்லுவோம். அதுலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திகை அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. உங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு நெனச்சீங்க அப்படிங்கிற பட்சத்தில, 19ஆம் தேதி அன்னைக்கு வந்துட்டு தர்ப்பணம் கொடுங்க. ரொம்ப அருமையா இருக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பூரணமா நம்மளுக்கு பெற்று தரும். இல்ல நம்மளுக்கு அந்த பழக்கம் இல்ல அப்படிங்கிறவங்க, மதியானத்தில வீட்ல படையல் போட்டு முன்னோர்கள சாமி கும்பிடுங்க. அது ரொம்ப சிறப்பு. இல்லையா, குறைஞ்சபட்சம் அவங்கள நினச்சி விளக்கேத்தி வழிபாடு செய்யுங்க. அன்றைய தினத்தில காகத்துக்கு சாப்பாடு வச்சுருங்க. தயிர், கருப்பு எள் கலந்து வச்சுட்டீங்க அப்படின்னா, அதுவும் முன்னோர்களுக்கு படைக்கப்படுகின்ற படையல் போல இருக்கும். இல்ல பக்கத்தில பசுமடம் இருக்கு, கோசாலை இருக்கு அப்படின்னா, அல்லது பசுமாடுகள் பக்கத்தில இருக்கு அப்படின்னா, அந்த பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை வாங்கி தர்றது, அல்லது புற்கள் வாங்கி தர்றது அப்படிங்கிறது இந்த நாள்ல ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் மறந்துட வேண்டாம். சிறப்பானதொரு திதி அப்படின்னா, இந்த கார்த்திகை மாதம் வருகின்ற அமாவாசை திதி. அது நாளைய தினம் வந்துட்டு வருது. ரொம்ப அற்புதமான திதி, தவற விடாதீங்க. கேட்டதை கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்னா அந்த திதியை சொல்லலாம். முதல்ல அதோட நேரத்தை பார்த்தலாம். 19ஆம் தேதி காலையில் 10:27க்கு ஆரம்பித்து 20ஆம் தேதி பகல் 12 மணி 31 நிமிடம் வரையிலும் அந்த திதியானது நீடித்திருக்கிறது. தவற விடாதீங்க அப்படின்னு கேட்டுக்கொள்கின்றோம். இதனுடைய சிறப்புகளை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்தரலாம். முதல்ல சொல்லப்படுறது, இந்த கார்த்திகை மாதம் அமாவாசை அப்படின்னு சொன்னோம்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது, திருவிசலூரில் ஸ்ரீதர் ஐயாவால் அப்படிங்கிறவங்க வாழ்ந்திருக்காங்க. அவங்களுடைய வரலாறுகளை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த மடத்தில் இருக்கக்கூடிய கிணறுல அன்னைக்கு கங்காதேவி பிரவேசம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால அந்த ஊரில் அந்த கிணறை போய் தரிசிச்சுட்டு அந்த தண்ணீரை வந்துட்டு தீர்த்தமாக எடுத்துக்குவாங்க. அன்றைய தினம் ரொம்ப சிறப்பு. முடிஞ்சால் நீங்கள் திருவெசலூர் போயிட்டு அங்கே தரிசனம் பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமானதாக இருக்கும். இதில் அமாவாசை விரதம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி அன்னைக்கு காலையிலேருந்து மாலை வரலும் விரதம் இருப்பாங்க. அதில் சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி தான் இருக்கும். அந்த நேரம் பார்த்திங்க அப்படின்னா 20ஆம் தேதி பகல் 11:31 1 மணி 31 நிமிடம் வரையிலும் இருக்கக்கூடிய அந்த 2 மணி நேரத்தை தான் நம்ம அந்த இடத்துல கணக்கில் கொள்வோம். அதில் ஒரு 5 வினாடி திருமூர்த்தி பகவானுடைய பார்வை இந்த பிரபஞ்சத்திலே படும்போது நாம் வேண்டிக் கொள்கின்ற அந்த வேண்டுதல் சத்தியத்துக்கு உட்பட்டு நமக்கு தேவையானதாக இருக்கின்ற பட்சத்திலே அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம். இதில் ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, அமாவாசை திதியை பொறுத்தளவு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதே வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். விரதம் இருப்பதற்கான மாதம் அப்படிங்கிறதும் தெரியும். பெரும்பாலும் ஐயப்ப பக்தர்கள் இந்த மாதத்தில் மாலை அணிந்து விரதம் இருப்பார்கள் அப்படிங்கிறதும் தெரியும். குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு ரொம்ப ஏற்ற மாதம் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தை சொல்லுவாங்க. அதுலேயும் இந்த அமாவாசை திதியை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. மறக்காமல் ஆலயத்திற்கு போய் நெய்விளக்கு ஏற்றி குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்ட வரம் கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். கார்த்திகை மாதம் அமாவாசை திதியில் கிரிவலம் செல்வோரும் இந்த நேரத்தில் செல்லலாம். ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, காவல் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த அமாவாசை திதியில் ரொம்ப சிறப்பானது அப்படிங்கிறது மறுப்பதற்கு இல்லை. காவல் தெய்வங்கள், எல்லை தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண் தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு ரொம்ப ஏற்ற தினம் அப்படின்னா இந்த தினத்தை சொல்லுவாங்க. இந்த அமாவாசை திதி வருது இல்லையா, அந்த அமாவாசை திதியில் வரக்கூடிய செவ்வாய் ஓரையை தேர்ந்தெடுத்து நீங்கள் வாங்கிய கடனில் ஒரு பகுதியை செலுத்துறீங்க, அசல் தொகையை செலுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த கடன் அப்படிங்கிறது அடியோடு நீங்கும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை. முயற்சி பண்ணி பாருங்கள். அதே போல் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, சித்தர் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த நாளை சொல்லுவாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசைக்கு முன்னொரு நாள் பின்னொரு நாள் இந்த நாள்களில் 3 நாட்களில் பார்த்தீங்கன்னா நல்ல அதிர்வுகள் அந்த ஆலயங்களில் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக அமாவாசை தினத்தன்னைக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஆற்றலை அங்கே உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அவ்வளவு சிறப்பான திதி இந்த கார்த்திகை அமாவாசை அப்படிங்கிறது நாளைய தினம் வருகிறது. மறந்துடாதீங்க. உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.